கிரீமி லேயரை பற்றி யார் பேசுகிறா? என்ன கிரீமி லேயர்னா என்ன, என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். கடையில் போய் நீங்கள் க்ரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க, க்ரீம் பிஸ்கட் கொடுப்பான். அதில் 2 பிஸ்கட் இருக்கும், நடுவில் க்ரீம் இருக்கும். 2 பிஸ்கட்டை ஒட்டி இருக்கும், உள்ள நடுவில் க்ரீம் இருக்கும். மேலே இருக்கிற பிஸ்கட் வந்து பணக்கார பிஸ்கட்டு, கீழே இருக்கிற பிஸ்கட் வந்து ஏழை பிஸ்கட்டு. நடுவில் இருக்கிற க்ரீமு வந்து பணக்காரனாகவும் இல்லை ஏழையாகவும் இல்லை, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு வேற மாதிரி. அவன் இந்த கிரிமி லேயரை SC/STக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற விவாதம். SC/STக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆஃபீஸில் கார்பரேஷனில் தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான், அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு ஓபிசிக்கு, யாருக்கு? MBC மற்றும் BCக்கு. இதை பற்றி இங்கே பேசுறதுக்கு யாரும் MBC தலைவர்கள் கிடையாது, OBC தலைவர்கள் கிடையாது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி இருக்க, இதில் யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னார், இதில் வந்து அருந்ததியர்கள் சக்கிலியர்களுக்கு சேர முடியாது, இந்த அமைப்புகள் சேர முடியாது, தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், அதனால் சேர்க்கலை. அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது, இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன். இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடக்குது. அவர் எதிர்த்தாரு இல்லை ஆதரிச்சார்னா அது வைத்தறிச்சல்ல ஆதரிச்சார், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஆதரிச்சார். என்னையா விளக்கம் இது? அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசுகிறான். ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது. தம்பி பாலாஜி போன்றவர்களும் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக பேர் இயக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். ஆளாளு திமுக மேலே கோவம் இருக்கிறவன்லாம் நம்ம மேலே திட்டுறான், நம்ம மேலே கோவம் இருக்கிறவன்லாம் திமுகவை திட்டுறான். 2 வகையாக இருக்கிறானு தமிழ்நாட்டுக்குள்ள. நீ என்ன சொல்லுவ? SC நாங்கள்லாம் வந்து 30% இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்கள் SC அதில் என்ன சாதி, நாங்கள் 2% இருக்கிறோம், நாங்கள் 1.5% இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்கே MLA ஆகிறது, எங்கே MP ஆகிறது, எங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, எங்கே நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்து தான் சப்கேட்டகரைசேஷன். சிராக் பாஸ்வான் இது எதிர்க்கிறார். அதனால் பிஜேபி கிரிமி லேயர் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு யாரை வச்சு சொல்கிறான்? ரயில்வே துறை அமைச்சரை வச்சு சொல்கிறாங்க. ரயில்வே துறை அமைச்சருக்கு என்ன ரோல் இருக்குது அதில்? ரயில் ஓடுமா ஓடாதா, எங்கே ரயில் புது ரயில் ஓட போகிறோம், என்ன புது ரயிலில் என்னென்ன கன்வீனியன்ஸ் உருவாக்க போகிறோம், அதுதான் நீங்கள் சொல்லணும். அவர் நாங்கள் வந்து கிரீமி லேயர்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அது ஒரு அப்சர்வேஷன் தான், அதை பிரதமரில் சொல்லணும். ஸ்டேட்டில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. இரட்டை இலை சின்னம் எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜிஓ போட்ட போது, வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2 இடங்களில் தான் இரட்டை இலை ஜெயித்தது, 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டை இலை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். இப்போ நாம் சொல்கிறதுனா சொல்லலாம், ஏன்னா நீ நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். சாதியவாதி அப்படி சொல்ல முடியும், ஜனநாயகவாதியால் அப்படி சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகவாதிகள். அதனால் யாரையும் நீ நான் ஒன்றா, எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, உன்னோட என்ன சேர்த்து பேசுகிற, என்னோட ஒன்றை சேர்க்குற அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் பேசுகிறது கிடையாது. பறையா என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் டேர்ம்.
எதிர்த்து கலகம் செய்கிறவன், இருக்கிற ஆர்டரை சீர்குலைக்கிறவன். பிரபாகரன் அப்படி எதிர்த்து நிற்கிறார். சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறான். உலகம் பூரா $1 செல்லு என் நாட்டில் செல்லாதறான். இதை சொல்ற தில்லு ஒரே ஆளுக்கு தான், சதாம் ஹுசேனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் சதாம் ஹுசேனை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னான். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி துணிச்சலாக பேசுவான் அப்படிங்கிறது உலக வழக்கு. இப்போ இந்தியா முழுக்க போனால் SC ST ஜெய்பீம் இந்த ஒற்றை அடையாளம் தான் இவன் எனக்கு. இவனை தனித்தனியாக கேட்டகரைசேஷன் பிரித்து இவனுக்கு இடையிலே மாநிலங்களில் மோத விட்டு ஒரு நிரந்தரமான பகையை ஏற்படுத்தி விட்டால் அதுக்கப்புறம் இவங்க ஒருங்கிணையவே முடியாது. இதுதான் சனாதன சக்திகளின் உள்குத்து. தலித்துங்கிற சொல்லுக்கே புரோக்கன் பீப்புள் தான் பேர். தலித்துங்கிறது சாதி பேர் கிடையாது. அது தெரியாமல் சில பேர் கத்திட்டு கிடக்கிறான். ஆதி திராவிடா என்பது சாதி பேர் கிடையாது, அது ஒரு இனத்தின் பெயர். ஆரியத்துக்கு எதிரான ஒரு இனத்தின் பெயர். அது பெரியார் தான் சொல்லிட்டாருன்னு சில பேர் பெரியாரை திட்டிகிட்டு கிடக்கிறாங்க. பண்டிதரை திட்ட முடியாதுல்ல. ரோஸ்டரில் SCA முன்னால் வச்சிடறாங்க. ஷெடியூல் காஸ்ட்டுக்கு 2வது இடம். அந்த 2வது இடத்துல யார்? ஃபஸ்ட்டு SCA, SC அருந்ததியார். இது வரல ரோஸ்டரில் இருந்துச்சு, இப்போ இல்லை, அது எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 15% அவர்கள் பங்கு பெற முடியும். இதை எப்படி சப் கேட்டகரைசேஷன் சொல்ல முடியும்? இதை நாங்கள் ஆதரித்தோம். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவால் தான் அது வெற்றி பெற்றது, நடைமுறைக்கு வந்தது என்பதை நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். வரலாறு தெரியாதவன் வாய்க்கு வந்ததை பேசுகிறான். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் நாடெங்கிலும் கருப்பொருள் ஒன்றை மையமாக கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை ஒட்டி நாம் ஒரு கருப்பொருளை முன்மொழிவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருள். அதற்கு முன்னதாக பனைவிதை ஊன்றுதல் என்பதை ஒரு கருப்பொருளாக முன்னெடுத்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அதைப்போல இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் என்றால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை ஒட்டி தமிழ்நாடு தழுவிய அளவில் மண்டல வாரியாக நான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். இதே இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவோம், செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நடத்துவோம் என்று நான் அறிவிப்பு செய்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது அதிலே ஒரு திருத்தம் செய்து செப்டம்பர் 17க்கு பதிலாக அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளை மாநாடு நடத்துகிற நாளாக நாம் குறிப்போம் என்று அந்த அறிவிப்பை செய்தேன். காந்தியடிகளோடு நமக்கு பல கருத்தியல் முரண்கள் உண்டு என்றாலும் மதசார்பின்மை, மது ஒழிப்பு போன்றவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலோடு உடன்படக்கூடியவர்தான் காந்தியடிகள். ஆகவே நமக்கு அதில் எந்த நெருடலும் இல்லை. போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு, மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நான் அறிவித்தது இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே இருக்க போகிறார்கள். அவர்களோடு கூடுதலாக சிலரை நாம் நியமிக்கப் போகிறோம்.
முறையாக சரியாக பணியாற்றாதவர்களை அடையாளம் காண்பதும் தவிர்க்க முடியாததுதான். இந்த ஓராண்டு காலத்தில் எந்த பணியும் செய்யாதவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இன்னும் பல மாவட்டங்களில் தமிழர் எழுச்சி நாளுக்கான மாவட்ட செயற்குழு கூட்டங்களை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள். சுவரெழுத்து விளம்பரங்கள் கூட இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அருமை தோழர்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில் வழக்கம் போல காமராஜர் அரங்கிலே தமிழர் எழுச்சி நாள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 17ஆம் தேதி மக்களை சந்திப்போம். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விழுப்புரத்திலே 17ஆம் தேதி மாலை தமிழர் எழுச்சி நாள், அங்கீகார வெற்றி விழா, 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழா என்று முப்பெரும் விழாவாக தோழர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். ஆகவே 16ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கிலே நடைபெறுகிற தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வில் வழக்கம் போல இசை நிகழ்ச்சி உண்டு. 3 மணிக்கெல்லாம் அது தொடங்கும். அதன் பின்னர் பட்டிமன்றம் நிகழ்வு, கவியரங்க நிகழ்வு, வாழ்த்தரங்க நிகழ்வு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்புகிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு, இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. இதை தொடுவதற்கு பலரும் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் இந்த நேரம். பலர் பேசி பார்த்து ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓரிரு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசே மதுபான வியாபாரத்தை நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாழாகி வருகிற சூழலில் மனித வளமே பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும், தேசிய அளவிலான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதனால் இது விடுதலை சிறுத்தைகளின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே அருமை தோழர்களே, இந்த மாநாட்டுக்கும் இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து எனக்கு முன்னர் நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் ஏராளமானோர் மேடையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டும். வழக்கம் போல நேரமின்மை. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக 2 விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பாதிக்கவும் செய்ய முடியாது. அதில் விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது.
உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு அது. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளில் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல் படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான், ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள், அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்டாக இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இங்கே தமிழ்நாட்டை அதை ஓபிசின்னு சொல்கிறதில்ல, பிசி எம்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் இரண்டு விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளொதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இரண்டு விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே இந்த கேட்டகரைசேஷன் ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே வந்துவிட்டது. ஆந்திராவில் வருவதற்கு முன்பே பஞ்சாபில், ஹரியானாவில் வந்துவிட்டது. அது 1975 நடந்தது பஞ்சாபில். இது 1996 நடந்தது ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில். ஆக முதல் பிரச்சனை மாநில அரசுகளுக்கான அதிகாரம், மாநிலங்களில் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துகிற அதிகாரம், வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தருகிற அதிகாரம். இது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரச்சனை. நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஒவ்வொரு சாதியினருக்கும் அந்த சமூக நீதி போய் சேர வேண்டும்
என்கிற கருத்துள்ளவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு தொகுப்பிலே 76 சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் 76 சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதுதான் சமூக நீதி. இதை யாரும் மறுக்க முடியாது. அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது தீர்ப்பு அல்ல, அப்சர்வேஷன். இது ஜட்ஜ்மெண்ட், அது அப்சர்வேஷன். ஒரு கருத்தா சொல்றான், யாரும் கேட்கல, பிரேயர் கிடையாது. மனுவில் நாம் தாக்கல் பண்ற மனுவுக்கு பேர் அஃபிடவிட்னு பேர். பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அஃபிடவிட்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா விவரங்களையும் எழுதி முடிச்சு கடைசியாக பிரேயர் இருக்கும். பிரேயர்னா என்ன கோரிக்கை. அந்த பிரேயரில் என்ன சொல்றாங்க, மாநில அரசுகள் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர். அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர். கிரீமி லேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை. அதில் யாரும் அந்த மனு தாக்கல் செய்தவங்க, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரீமி லேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. இந்த மனுவில் இல்லை. அது விவாதம் நடந்திருக்கு. நீண்ட காலம் அந்த விவாதம் யார் வைக்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் வைக்கிறாங்க. இப்போ நாம் சாதி குடும்பங்களை பேசுனோம்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தையே அப்படியே சிதைச்சிருவாங்க. நீங்கள் எஸ்சி தானே, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஆணவ கொலையை எதிர்த்து பேசுனோம்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குதுல்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில் நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க, அதை எதிர்க்காதீங்க, அதை டைலூட் பண்ணுறது. இதுதான் உள்குத்து. இதுக்கு பேர் தான் உள்குத்து. ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். எசிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கேயும் நியாயப்படுத்தல. ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம். ஆனா வாதிடக்கூடியவன் என்ன சொல்றான், உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? இது இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போக செய்கிறது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப கிரீமி லேயரை பற்றி யார் பேசுறா? என்ன கிரீமி லேயர்னா என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடையில் போய் நீங்க கிரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க, கிரீம் பிஸ்கட் கொடுப்பான். அதில் 2 பிஸ்கட் இருக்கும், நடுவில் கிரீம் இருக்கும். 2 பிஸ்கட்டை ஒட்டி இருக்கும், உள்ள நடுவில் கிரீம் இருக்கும். மேலே இருக்கிற பிஸ்கட் பணக்கார பிஸ்கட்டு, கீழே இருக்கிற பிஸ்கட் ஏழை பிஸ்கட்டு. நடுவில் இருக்கிற கிரீம் பணக்காரனாகவும் இல்லை ஏழையாகவும் இல்லை. அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு வேற மாதிரி. அவன் தான் கிரீமி லேயர். பிஸ்கட்டுக்கு இடையில கிரீமி லேயர் இருக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன், வளர்ச்சி அடைந்தவன், வலுவாக இருப்பவன், உயர்ந்த சாதி, ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேலே இருக்கிறான். அதுக்கும் கீழே எந்த வசதியும் இல்லாமல், கல்வியை நுகர முடியாமல், வேலை வாய்ப்பை நுகர முடியாமல், பொருளாதார வசதி இல்லாமல் மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். இதுக்கு இடையில இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலமா கொஞ்சம் படித்து மேலே வந்திருப்பான். ஒரு அரசு ஊழியரா, ஆசிரியரா, ஒரு ஓஏ, ஒரு ஸ்கேவெஞ்சர், ஒரு ஸ்வீப்பர், செகண்டரி கிரேட் டீச்சர், பட்டதாரி ஆசிரியர். அவன் அங்கே கை வைக்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்கள் சமூகத்தில் படித்தவன் ஐஏஎஸ் படித்தவன் பிள்ளையே மறுபடியும் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்க மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளே மறுபடியும் குரூப் 1 எழுதுகிறாங்க, கோட்டாவில் வராங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் போகிறாங்க. அவன் பிள்ளை மறுபடியும் கோட்டாவில் வராங்க, அவன் பேராசிரியராக வரான், அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரான். படித்தவன் பிள்ளையே படிக்குது, பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு இது லாஜிக் கரெக்டு. மேலோட்டமாக பார்த்தா ஆமாம் கரெக்ட், ஆமாம் அப்படி அது தப்பு தானே தோணும்.
ஆனால் அவன் எதுக்கு சொல்கிறான்னா, அதுதான் உள்குத்து. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும், அடுத்த தலைமுறை வாங்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவனுக்கு கிடைக்கட்டும், சரி, ரைட். ஆனால் அவன் நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார அளவுகோலை சமூக நீதி கோட்பாட்டில் திணிப்பது தான் அவனுடைய நோக்கம். கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு. கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு. வருமான வரம்பு என்றால் ஒரு நபர் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தது, கிரீமி லேயர், அதை யாரும் எதிர்க்கல, அப்படியே விட்டாங்க. ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. நான் தான் அப்போ நான் சிங்கிள் மெம்பராக இருந்தப்போ 2009 2016 தோழர் ரவிக்குமார் நானும் பேசி முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களையே சந்தித்து கொண்டு போய் மனு கொடுத்தோம். யாருக்கு? ஓபிசிக்கு. என்ன, இடஒதுக்கீட்டின் வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும். வெறும் 2.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒருத்தன் சம்பளம் வாங்கினான்னா அந்த 2.5 லட்ச ரூபா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் கிரீமி லேயர். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவனுக்கு 2.5 லட்ச ரூபா ஆண்டு வருமானமாக இருந்தால் அவனுடைய பிள்ளைகள் ரிசர்வேஷன் பெற முடியாது. இதுதான் கிரீமி லேயர். மாதம் 20,000 மேலே சம்பளம் வாங்கினான். இப்போ சாதாரண டீச்சரை ஒரு ஆசிரியராக இருக்கிற 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். ஓஏ 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வாங்குறாங்க, எல்லா படியும் சேர்த்து. இவர்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டு வருமானம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ என்னன்னா, ஓபிசிக்கு நான் அப்போ போய் மன்மோகன் சிங்கிட்ட கொடுத்த பிறகு அது 6 லட்சமாக உயர்த்தினார். அதுக்கு பிறகு இப்போ 8 லட்சமாக அது ஆயிருக்கு. இப்போ 8 லட்சமாக ஆயிருக்கு. 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு ஓபிசிக்கு. யாருக்கு? எம்பிசி மற்றும் பிசிக்கு. இதை பற்றி இங்கே பேசுறதுக்கு யாரும் எம்பிசி தலைவர்கள் கிடையாது, ஓபிசி தலைவர்கள் கிடையாது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் கொடி ஏற்றினா கொடி பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, அந்த கொடியை வெட்டி எறி. இதான் தலைவர்கள் தம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை. அங்கே எவனோ ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு. ஓபிசி மக்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம் ரூபா. 2 பேர் நான் அன்றைக்கி கிளம்புற நேரத்தில் 2 தம்பிங்க வந்தாங்க. ஏதோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். என்னன்னா, அவன் ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணிட்டான், யூபிஎஸ்சியில் மெயின் எழுதி பாஸ் பண்ணிட்டான், இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டான். அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ எளிதாக ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியாது. அதாவது நுழைவுத் தேர்வு மாதிரி. ப்ரிலிமினரிங்கிறது தொடக்க தேர்வு, ஐஏஎஸ்க்கானது. 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் அலாட்மெண்ட் இல்லை. ஏண்டா அலாட்மெண்ட் இல்லைன்னா, உங்கள் 2 பேருடைய ஆண்டு வருமானமும் 8 லட்சத்தை தாண்டி விட்டது. ஓபிசி தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிங்க உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போனேன். என்ன செய்யணும்னு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா எங்களுக்கு உடனே போட்டுருவாங்க. ஐபிஎஸ் ஒருத்தரையும் ஐஆர்எஸ் ஒருத்தரையும் போட்டுருவாங்க. 2 பேரும் ஐஏஎஸ்க்கு கிளியர் ஆகலை. ஒருத்தன் ஐபிஎஸ்க்கு, ஒருத்தன் ஐஆர்எஸ் நினைக்கிறேன் கிளியர் ஆகியிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ்ஆர் இருக்கிறவர், மாநிலங்களவை அமைச்சராக இருக்கிறவர், இணை அமைச்சராக இருக்கிறவர் ராம்தாஸ் அத்வாலே. உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டேன் கையோட. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். போய் அவர்கிட்ட கொடுத்தோம். சரி, நான் பார்க்குறேன். அவருடைய பிஏவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அங்கே ஆஃபீஸ் வந்துடுங்க, என்ன செய்ய முடியுமோ நம்ம முயற்சி செய்வோம் என்று சொன்னார். அந்த 2 பேர் மட்டும் அல்ல, அது மாதிரி 10 பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஓபிசி மாணவர்கள், யாரும் எஸ்சி எஸ்டி இல்லை அதில். ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் கிடையாது, ஓபிசிக்கு கிரிமி லேயர் நடைமுறையில் இருக்குது. 10 பேர் கடினப்பட்டு இரவு பகலாக கண்துஞ்சாமல் படித்து தொடக்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று அதற்கு அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பறிபோகிறது. இது எதனால் நிகழ்கிறது? கிரிமி லேயரால் உருவாகிறது. இந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற விவாதம்.
எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆஃபீஸில் கார்பரேஷனில் தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். கிரிமி லேயர் அவங்களுக்கு 8 லட்சம் வரை, நமக்கு 8 லட்சம் வைக்காமல் ஒரு 6 லட்சம் வைக்கிறாங்க வச்சு, அல்லது 10 லட்சம் வைக்கிறான்னு வச்சுங்க. இந்த 10 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா, பாதிக்கப்பட மாட்டார்களா? அது என்ன அர்த்தம்னா, உன் அப்பன் படித்தான்ல, ஒரு ஓஏஓ ஆகிட்டான், அது டீச்சர் ஆகிட்டான், அதுக்கப்புறம் நீ படித்தாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியுது, ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான், அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக, அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். பிறகு அது சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை, அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிகிள் 341, ஆர்டிகிள் 342 என்ற 2 உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சிட்டார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட, நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் ஒன்று. கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%. எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள்தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 30-33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும். அது பிராக்டிக்கலாக முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை 2ஆக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள்.
சீக்கிய எஸ்சி மஜிபி 6, சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இங்கே வால்மீகிங்கிற பேரில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த 2 சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு. அங்கே மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%. ப்ரொபோஷனேட்டா இல்லை. ப்ரொபோஷனேட்டான்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும். 32%னா 32% இடஒதுக்கீடு இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதில் எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுகிறாங்களே, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது, அதனால் கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்லை. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளோதான். அதுக்கு டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை. அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல. ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புள்ளி விவரம் இருக்கு. எல்லா புள்ளி விவரம் 2011 வரை எடுத்துறாங்க. எவரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும், ஒவ்வொரு 10 வருஷமும். 1871 எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் இருந்து 1971 வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கல. ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இங்கே சீலிங் வச்சுட்டாங்க. என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகானி வழக்கில் 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் ஓபிசி மக்களுக்கு 50% உயர்த்திட்டார். தாழ்த்த இந்த தலித் மக்களுக்கு, பட்டியல் சமூகத்தினருக்கு 18% இருந்துச்சு, பழங்குடி மக்களோடு சேர்த்து. பிறகு கலைஞர் 16 இருந்ததை 18 ஆக்கினார், 18 இருந்ததை 19 ஆக்கினார். 25 இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35 ஆக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் 35 50 ஆக்கினார். ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா, அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்தார். வருமான வரம்பு யாருக்கு? ஓபிசிக்கு. அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார். அந்த தோல்வி தான் அவருக்கு அச்சத்தை தந்தது. இரட்டை இலை சின்னம் எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜிஓ போட்ட போது, வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2 இடங்களில் தான் இரட்டை இலை ஜெயித்தது. 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டை இலை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டார். 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50 உயர்த்தினார். ஒரே பல்டி 35 50 ஆகி போச்சு. எக்கனாமிக்கல் ஜிஓ விட்ரான், திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை
ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீங்க இதில் கவனமாக கேட்கணும். உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. இது நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க். இன்னைக்கு தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான். த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டம். ஒரே ஒரு பிடிமானம் தான். இல்லைன்னா ஊதி போட்டு போயிடுவாங்க. எந்த கோரிக்கையும் ஈடுபடாது, எந்த கோரிக்கையும் ஈடுபடாது. இன்றைக்கு நாம் ஒரு சக்தியாக வளர்ந்து வந்த நிலையிலும் கூட நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படுகிறதா, நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பதவி உயர்விலே இவ்வளவு காலம் ரோஸ்டர் முறை இருந்தது. இந்த ரோஸ்டர் முறை அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களை உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சடசடவென கீழே கொண்டு வந்து சாதாரணமான இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மிகச் சாதாரண பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். அதுவும் ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில். 16(4)A அரசமைப்பு சட்டம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது. அதை பயன்படுத்தி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். கர்நாடகாவிலே இயற்றப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இயற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. செய்ய விருப்பம் இருந்தாலும் முதல்வரால் செய்ய முடியவில்லை. இதுதான் மாநில அரசு, மாநிலத்தின் நிலை. செய்ய முடியாது. இதை முன்னுணர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே பட்டியல் சமூகத்தினரின் பிரச்சனைகளையும் பட்டியல் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதித்து தீர்மானிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த பிடிமானத்தை எப்படி நாம் விட்டுவிட முடியும்? இதை எப்படி நாம் கண்டுங்காணாமல் இருந்துவிட முடியும்? அது வெறும் அப்சர்வேஷன் தானே, அது ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் இல்லையே. ஏன் அப்புறம் இவ்வளவு பெரிய டாக் ஆஃப் தி நேஷனாக மாறுது? இது அது வெறும் அப்சர்வேஷன் தானே, எல்லாரும் கண்டுகொள்ளாமல் போகலாம்ல. ஏன் தேசிய அளவிலான விவாதமாக இது மாறுகிறது? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற தலித் எம்பிக்களே போய் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டிய அளவுக்கான அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அருந்ததியர் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமூக பிரிவினர் தான் சமார். அந்த சமார் பிரிவை சார்ந்தவர் தான் மாயாவதி. மாயாவதியும் ஏன் எதிர்க்கிறார்? உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு சமார் மகாசபாவின் சார்பில் தான். அந்த பஞ்சாபிலே இருக்கிற சமார் பிரிவினரும் இந்த தமிழ்நாட்டிலே சொல்லப்படுகிற அருந்ததியரை போன்ற ஒரு பிரிவினர் தான். அவர்கள் தான் எதிர்த்தார்கள், அவர்கள் தான் வழக்கு போட்டார்கள். ஏன்? இந்தியா முழுவதும் தலித்துகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அதுதான் முக்கியமானது, அண்டர்லைன் செய்ய வேண்டியது. எல்லாம் ஹோமோஜீனஸ், ஹோமோஜீனஸ் நீங்க ஒரு வார்த்தை எல்லாம் யூடியூப்ல கேட்டிருப்பீங்க. ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னா ஒரே மாதிரியான பண்புக்கூறுகளை கொண்டவை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் கருப்பா இருக்கிறாங்க திராவிடர்கள் எல்லாம், அது ஹோமோஜீனஸ். எல்லாரும் ஒரு மீடியம் ஹைட்ல தான் இருக்கிறாங்க, குட்டையாவும் இல்லை நெட்டையாவும் இல்லை, அது ஹோமோஜீனஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் அரிசி சோறு தான் நிறைய சாப்பிட்றாங்க, அது ஹோமோஜீனஸ். பெரும்பாலும் வேட்டி சட்டை தான் அணிகிறாங்க, பெண்கள் புடவையை கட்டுறாங்க, இது ஹோமோஜீனஸ். கல்ச்சுரலி ஹோமோஜீனஸ், சோசியலி ஹோமோஜீனஸ். ஆனால் இந்த அடிப்படையில் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், தொகுக்கப்பட்டார்கள், ஒரே பட்டியலில் இணைக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உடுத்துகிற உடை வேறு, நாம் உடுத்துகிற உடை வேறு. அவர் ரொட்டியை சாப்பிடுகிறார், நாம் அரிசியை சாப்பிடுகிறோம். அவர் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார், நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய வேறுபாடுகள். இது ஹெட்ரோஜீனஸ். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஹெட்ரோஜீனஸ். ஒற்றுமையாக இருந்தால் ஹோமோஜீனஸ்.
மாறுபாடு வேறுபாடு இருந்தால் அது ஹெட்ரோஜீனஸ். வேறு எந்த அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான சாதிகளை ஒரே பட்டியலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்தார், தொகுத்தார்? என்ன ஹோமோஜீனஸ்? அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன். இந்தியா முழுவதும் எந்தெந்த சாதிகளுக்கு தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றனவோ, பாகுபாடுகள் இருக்கின்றனவோ, அவர்கள் அனைவரையும் அவர் ஒரே பட்டியலில் தொகுத்தார். உணவால், உடையால் வேறுபாடுகள் உண்டு, மாறுபாடுகள் உண்டு. கலாச்சாரத்தால் மாறுபாடுகள் உண்டு. சாதி அடிப்படையில் கூட எனக்கு சாதி வேறு, யான் சாதி வேறு என்று சொல்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் 76 சாதிகள் இருக்கின்றன. 76 சாதிகளும் ஒரே மாதிரியான பின்புலம் கொண்டவையா, வரலாற்று பாரம்பரியம் கொண்டவையா என்றால் கிடையாது. 76 தனித்தனி சாதிகள் தான். இந்த 76 சாதிகளும் உட்சாதிகள் கிடையாது. இதை உட்சாதி என்று சொல்லுவதே தவறு. பறையருக்குள்ளே பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு. தேவேந்திரகுல வேளாளரில் பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு. அருந்ததியரில் உட்சாதிகள் உண்டு. ஒரே சமூகத்திற்குள் பல பிரிவுகள் உண்டு. படையாட்சியில் கூட படையாட்சி என்பது ஒரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர், வன்னியர் என்பது இன்னொரு ஏரியாவிலே சொல்லக்கூடிய பெயர், நாயக்கர் என்பது இன்னொரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர். சென்னை போன்ற பகுதிகளிலே நாயக்கர் அல்லது கவுண்டர் என்று சொல்லுகிறார்கள். கவுண்டர் என்றும், நாயக்கர் என்றும், வன்னியர் என்றும், படையாட்சி என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் பல பெயர் அந்த சமூகத்திற்குள்ளே உண்டு. வன்னிய கூட சத்திரியர் என்ற ஒரு பிரிவும் உண்டு. இதெல்லாம் உட்சாதிகள். ஆனால் இந்த பட்டியலில் இருக்கிற சாதி ஒவ்வொன்றும் தனித்தனி சாதி தான். தனித்தனி கேரக்டர் உள்ள சாதி, வரலாற்று பின்புலம் உள்ள சாதி. இப்போ நாம் சொல்றதுன்னா சொல்லலாம், ஏன்னா நீ நானும் ஒன்னா அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். சாதியவாதி அப்படி சொல்ல முடியும், ஜனநாயகவாதியால் அப்படி சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகவாதிகள். அதனால் யாரையும் நீ நான் ஒன்றா, எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, உன்னோட என்ன சேர்த்து பேசுகிற, என்னோட ஒன்றை சேர்க்குற அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் பேசுறது கிடையாது. சமூக நீதி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் ஜனநாயகவாதிகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே 2 முக்கிய விஷயங்கள் என்று சொன்னேன். அந்த 2 முக்கிய விஷயங்கள், ஒன்று மாநில அரசுக்கு அதிகாரம் தருவது பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துவதற்கு. 2 ஜட்ஜ்மெண்ட் என்கிற பெயரிலே, இது அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற கிரீமி லேயர் பிரச்சனை. இது எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா ரொம்ப சிம்பிளாக உடனே இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அதில் என்ன பெரிய அதிர்ச்சினா, அவங்களே எதிர்பார்க்கல என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலித்துகளை உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தெரியல. சந்திரசேகர் ஆசாத் என்ன பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு கேட்டார், என்ன இந்த உள்ஒதுக்கீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்னேன். அதிர்ச்சி அடைஞ்சாரா? எப்படி வரவேற்கிறீங்க? இதில் கிரீமி லேயரை நாங்கள் எதிர்க்கிறோம், சப்கேட்டகரைசேஷன் எதிர்க்கிறோம். அப்புறம் எப்படி இது சப்கோட்டா? தமிழ்நாட்டில் இருக்கிறது சப்கோட்டா. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் ஆந்திராவில் இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடு இருக்குது. இது யாருக்கும் புரியாமல் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, ஆந்திராவில் இருக்கிற உள்குத்து என்பது வேறு. இது உள் ஒதுக்கீடு, அது உள்குத்து. அதை அவன் பிளாக் பண்ணுறான். தனித்தனியாக தடுப்பு சுவர் எழுப்புறான். ஏ குரூப் நீ வேற, பி குரூப் நீ வேற, 2 பேருக்கு இடையில ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட் உருவாக்குறான். ஒரு நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்துகிறான். 4 கேட்டகரிக்கும் தனித்தனியாக. அங்கே மொத்தம் 59 சாதிகள். 59 சாதிகளையும் தனித்தனியாக பிரிக்கிறான். மாலாவுடைய உட்சாதிகள் ஒரு பிரிவு, மாதிகாவினுடைய உட்சாதிகள் ஒரு பிரிவு, அப்புறம் சின்ன சின்ன சாதிகள்லாம் சேர்த்து ஒரு பிரிவு, அதெல்லாமே ஏதோ இன்னொரு சாதி. மொத்தம் 4 பிரிவாக பிரிக்கிறான். ஏ குரூப், பி குரூப். ஆதி ஆந்திரா அதில் ஒரு 12 சாதிகளை ஒன்றா சேர்த்து 1% கொடுக்குறான். மாதிகாவோட 18 சாதிகளை ஒன்றா சேர்த்து 7% கொடுக்குறான். மாலா சாதியையும் அதே அடையாளமாக உள்ள ஹோமோஜீனஸ், அதே அடையாளம் உள்ள சாதிகள் எல்லாம் 25 சாதிகளை ஒன்றா சேர்த்து 6% கொடுக்குறான். இதர சாதிகளை ஒன்றா சேர்த்து, ஆதி ஆந்திராவில் 4 சாதிகள் தான், இதர சாதிகள் ஒரு 12 சாதிகள். அதெல்லாம் குட்டி குட்டியான சாதிகள். 5000 பேர் 10,000 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 10,000க்கு மேற்பட்ட சாதிகள், 30க்கு மேலே இருக்குது. எஸ்சி எஸ்டியில் 10,000க்கு வெறும் 10,000 பேர் தான் இருப்பாங்க. என்ன அவங்களாம் இப்போ கிளைம் பண்ணவே முடியாது. குதிரை வண்ணார் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது. வள்ளுவ பண்டாரம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது.
தென் மாவட்டங்களுக்கு போனால் சாம்பவர்கள், ஆதி திராவிடர்னு அவங்க சான்று வாங்க மாட்டாங்க, சாம்பவர்கள். அவங்க மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்களால காம்பீட் பண்ண முடியாது. 1922, 22 எம்சி ராஜா, அன்னைக்கு அகில இந்திய தலைவராக இருந்தவர் எம்சி ராஜா. அம்பேத்கர்லாம் பார்த்து அரசியலே வந்து தீவிரமான ஈடுபாடு கிடையாது. அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஆல் இந்தியா லீடராக, நேஷனல் லீடராக இருந்தவர் எம்சி ராஜா. அவர் எம்பியாகவும் இருந்திருக்கிறாரு, எம்எல்சியாகவும் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக ஒரு புது இன பெயரை கண்டுபிடிச்சாங்க. ஆரிய இனத்துக்கு எதிராக திராவிட இனம், நாங்கள்லாம் திராவிடர்கள், எங்களை பழங்குடியினர் என்கிற காரணத்தினால், பூர்வீக குடிகள் என்கிற காரணத்தினால் ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும். அப்போலாம் ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒன்று கிடையாது, பட்டியல் கிடையாது. அம்பேத்கர் இருந்த பிறகுதான பட்டியல் வருது. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன சாதி இருக்குங்கிறதே எம்சி ராஜாவுக்கு தெரியாது. அன்டச்சபிள்ஸ் சொல்லப்படக்கூடியவர்கள் அப்போ வட மாவட்டங்களில் பறையாஸ், பஞ்சமாஸ் தான் அழைப்பாங்க. ஒட்டுமொத்த எல்லா சாதிகளுக்கும் பறையர்னு தான் பேர். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா அன்டச்சபிள்ஸுக்கும் பறையான் தான் பேர். அதுதான் உலகளாவிய சொல், ஒரே சொல். பறையான்னு சொன்னால் அன்டச்சபிள்ஸ் இன் இந்தியா அப்படிதான் சொல்லுவாங்க. அன்டச்சபிள்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறது இப்போ தான். சர்வதேச பறையனை போல் உன்னை கட்டி வைத்து உதைப்போம் அப்படின்னு ஜான் மேஜர் சதாம் ஹுசேனை சொன்னார். சதாம் ஹுசேன் தமிழ்நாட்டில் பிறந்த பறையனா? இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னான். யாரு? இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர். யார? சதாம் ஹுசேனை. நம்ம சுப்பிரமணிய சாமி சொன்னார், மேதகு பிரபாகரன் இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னா. அண்ணன் பிரபாகரன் தமிழ்நாட்டில் பிறந்தவரா, பறையர்குடியில் பிறந்தவரா? கிடையாது. பறையா என்பது ஒரு இன்டர்நேஷனல் டேர்ம். எதிர்த்து கலகம் செய்கிறவன், இருக்கிற ஆர்டரை சீர்குலைக்கிறவன். பிரபாகரன் அப்படி எதிர்த்து நிற்கிறார். சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறான். உலகம் பூரா உன் டாலர் செல்லு, என் நாட்டில் செல்லாதான்னு. உன் டாலர் என் நாட்டில் வந்தால் வெறும் குப்பை, பேப்பர். அமெரிக்கன் டாலருக்கு அவனுடைய நாட்டில் ஈராக்கில் மதிப்பு கிடையாது. இதை சொல்கிற தில்லு ஒரே ஆளுக்கு தான், சதாம் ஹுசேனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் சதாம் ஹுசேனை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னான். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி துணிச்சலாக பேசுவான் அப்படிங்கிறது உலக வழக்கு. எதிர்த்து கலகம் செய்வான் அப்படிங்கிற ஒரு உலக வழக்கு. இந்த பொருள், அந்த சொல்லுக்குள்ள பொருளை தான் நான் சொல்கிறேன். உடனே என்னையும் அந்த அடையாளத்தில் பொருத்தி பார்ப்பானுங்க சில பேர். அவன் சாதியவாதிகள் அப்படி பார்ப்பான். சாதியவாதிகளை திருத்தவே முடியாது. சாதியவாதிகளை அப்படி பொருத்தி பார்ப்பார்கள். இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு சொல்றாங்க. பறையா, பஞ்சமா என்கிற இந்த இரண்டு சொற்களுக்கும் பதிலாக இவற்றை நீக்கிவிட்டு ஆதி திராவிடா என்று எங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும், அதை கவர்மெண்ட் கெசட்டில் இணைக்க வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் எம்சி ராஜா. அவரோடு இணைந்து போராடியவர்கள் சமகால தலைவர்கள், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள். அந்த காலத்தில் இவர்கள் தான் சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் தலைவர்களாக இருந்தார்கள். அகில இந்திய அளவிலே அம்பேத்கர் பறக்கும் போதே ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபைன்னு சங்கம் கட்டி நடத்திட்டு இருந்தவர். 1891 இங்கே பறையர் மகாஜன சபை இருந்துச்சு. அப்போ தான் அம்பேத்கர் ஒரு சிசுவா பூமிக்கு வரார். அம்பேத்கருக்கே முன்னோடிகள். திராவிட என்கிற சொல்லை தமிழ் மண்ணில் அதிகாரபூர்வமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்தது பண்டிதர் அயோத்திதாசரும், எம்சி ராஜாவும், ரெட்டமலை சீனிவாசனும், ஜான் ரத்தினமும். இந்த தலைவர்கள் தான் திராவிடம் என்கிற சொல்லையே ஆரியத்திற்கு எதிராக, பார்ப்பனியத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக கையாண்டவர்கள். 1925க்கு பிறதான பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்துக்கு வரார். அதுக்கு முன்னாடியே பண்டிதர் காலமாகி விடுகிறார். அதற்கு முன்னமே அவர் இந்த கோரிக்கையை எழுப்புகிறார். அம்பேத்கரே அப்ப கண்ணு முழிக்காத கொஞ்சம் தான் சொல்லணும். சின்ன சிசு. ஆரியத்தை எதிர்க்கிற குரல், போர்க்குரல், சனாதன எதிர்ப்பு குரல், பார்ப்பனிய எதிர்ப்பு குரல் இந்த பூர்வீக குடிகளை சார்ந்த தலைவர்களின் குரலாக இருந்தது. அதன் அடிப்படையில் இருந்ததுதான் ஆதி திராவிடா என்கிற ஒரு சொல். ஆனால் அன்னைக்கு அதை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், சென்னை இந்த பகுதியில் அதிகம் தொடர்பு இருந்த நிலையில் கடகடன்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாருன்னு எல்லாம் ஆதி திராவிடான்னு தட்டிட்டு வாங்கிட்டாங்க.
திருச்சிக்கு அந்த பக்கம் நிறைய பேர் வாங்கலை. அவங்கவுங்க சாதியை பேர சொல்லி எங்களுக்கு இப்படி தான் சாதி, இந்து, பறையன். இப்போ என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்கில் நான் வந்து 78 எஸ்எஸ்எல்சி முடித்தேன். எஸ்எல்சி புக்கு நான் வாங்கணும். ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நேரம் வெறும் எஸ்சி, இந்து அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தாங்க, ஒன்றுமே எழுதலை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போனோடனே அவன் வந்து எஸ்சி ஆதி திராவிடான்னு இருந்துச்சு. எஸ்சி ஆதி திராவிடம். ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் நான் படித்தேன், திட்டக்குடியில். கடலூர் மாவட்டத்தில் வந்து அந்த பழக்கம் கிடையாது. திருச்சி மாவட்டம், அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் தான் எனக்கு சொந்த ஊர். ஆனால் நான் படித்தது பக்கத்துலேயே ஆத்தோரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம், திட்டக்குடி. புழக்கம், வளர்ப்பு எல்லாமே கடலூர் மாவட்டம் தான். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அரியலூர் போகணும். நான் அரியலூர் தான் தாலுக்கா. அங்கே போன உடனே இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்ட்டான். ஏன்னா நீ எஸ்சி ஆதி திராவிடா இல்லைன்னா. இல்லைங்க அந்த சாதி தாங்க. என்ன இல்லை, கிடையாது. ஏன்னா விஓஓ கொடுத்ததில் வேறு மாதிரி கொடுத்துருக்குறான். விஓஓ சர்டிஃபிகேட்டில் நான் பார்த்தா இந்து, பறையன்னு எழுதிருக்குது. இதை என்ன செய்கிறது? நீ போய் எஸ்சி இந்த எஸ்எஸ்எல்சி புக்கே மாற்றிட்டு வான்ட்டாங்க. அப்புறம் ஹைஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டரை பார்த்து, என் கிளாஸ் டீச்சரை பார்த்து நான் இது மாதிரி சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு வேறு புக்கே மாற்றி கொடுத்தாங்க. அந்த எஸ்எஸ்எல்சி புக்கிலே அதை அந்த முதல் பக்கத்தில் வந்து அப்படி எழுதிட்டதுனால வேறு புக்கை எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போன பிறகு தான் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்க முடியுது. திருச்சிக்கு பக்கம், திருச்சிக்கு தெற்க டெல்டா மாவட்டம்லாம் ஆதி திராவிடான்னு யாரும் போட்டுக்கிறது கிடையாது. அப்போ ஒருங்கிணைந்த சவுத் ஆர்காட், ஒருங்கிணைந்த நார்த் ஆர்காட், சென்னை, வேலூர், ஒருங்கிணைந்த இந்த மாவட்டங்களில் தான் எல்லோரும் ஆதி திராவிடம். ஏன்னா இப்போ இந்த தலைவருடைய தாக்கம் இங்கே தான் ரொம்ப வெகுவாக இருந்துச்சு. இவங்க அடிக்கடி விசிட் பண்ணுற மாவட்டங்கள் இது. இது ஒரு வரலாற்று தகவலுக்காக சொல்லுகிறேன். இந்த ஆதி திராவிட என்கிற பெயர் அன்டச்சபிள்ஸ் என்கிற தீண்டப்படாத சமூகம் அனைவரையும் சாதியற்றவர்களாக அடையாளப்படுத்தி ஓரணியில் திரட்டுவது, ஒருங்கிணைய வைப்பது, ஒரு சக்தியாக நிற்பது. அகில இந்திய அளவில் நம்ம வந்து 25% மேலே இருக்கிறோம். எஸ்சி 15, எஸ்டி 7.5, மொத்தம் 22%. இது 1971 சென்சஸ், 2011 இப்போ கூடியிருக்கு. இப்போது எஸ்சி வந்து 25% ஆகிட்டாங்க, 23.7. எஸ்டி வந்து 9% கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 8 சம்திங். இப்போ கிட்டத்தட்ட 2 சேர்த்தா 32% மேலே போகுது. ஒட்டுமொத்தத்தில் 130 கோடியில் 32% எவ்வளவு பேர் பாருங்க. 100 கோடியில் 32%னாலே 32 கோடி பேர். இப்போ 100 கோடின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலே 32 கோடி பேர் இந்திய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கிறார்கள். வெறும் 35 லட்சம் பேருக்கு தனிநாடு வேணும்னு கேட்டார் அண்ணன் மேதகு பிரபாகரன். ஆனால் இந்தியாவிலே 32 கோடி மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரால் இந்தியா முழுவதும் ஓரங்கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பில் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். காலம் காலமாக தீண்டாமை என்கிற வன்கொடுமைகளுக்கு ஆளாகி கிடக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலானவர்கள், 35 கோடிக்கு மேலானவர்கள் இங்கே ஷெட்யூல் காஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க போனால் எஸ்சி எஸ்டி ஜெய்பீம் இந்த ஒற்றை அடையாளம் தான் இவனை இணைக்குது. இவனை தனித்தனியாக கேட்டகரைசேஷன் பிரித்து இவனுக்கு இடையிலே மாநிலங்களில் மோத விட்டு ஒரு நிரந்தரமான பகையை ஏற்படுத்தி விட்டால் அதுக்கப்புறம் இவங்க ஒருங்கிணையவே முடியாது. இதுதான் சனாதன சக்திகளின் உள்குத்து. அவன் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக எதிர்த்தான். எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற வலு அன்றைக்கு அவனிடத்திலே இல்லை. அவன் அரசியல் சக்தியாக இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக இருந்து அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்த நிலையிலே அன்றைக்கு எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற வலிமை சங் பரிவார் கும்பலுக்கு கிடையாது. ஆனால் அத்வானி தலைவராக இருந்தபோது, மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது ரத யாத்திரை நடத்தி ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கும்பல் தான் கிரீமி லேயரை பேசுகிறது. கவிழ்த்த கும்பல் தான் சப் கேட்டகரைசேஷனை பேசுகிறது.
ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்த கும்பல் தான் ஒரு தலைமுறைக்கு இடஒதுக்கீடு போதும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரே குடும்பத்தில் தரக்கூடாது என்று பேசுகிறது. அவர்களின் நோக்கம் அதை தாண்டி இடபிள்யூஎஸ் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதை கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லா சாதியிலும் இருக்கிறாங்க. அப்போனா அவன் கொடுக்குற அந்த 10% எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு போகணும். ஆனால் அதில் அவன் பிளாக் பண்ணுறான். 10% ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். அதில் இடபிள்யூஎஸ், அதுக்கு சட்டம். ஓபிசிக்கு சட்டம் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு சட்டம் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, தனி சட்டம் கிடையாது. ஓபிசிக்கு எதுவுமே கிடையாது. நாளைக்கு நிறுத்தினா கூட நிறுத்தலாம், இல்லைன்னா கூட இல்லைன்னு போகிறோம். ஆனால் அங்கங்கே ரீஜனலாக ஓபிசி லீடர்ஸ் வளர்ந்துட்டாங்க. முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக், சரத்குமார், சரத் பவார், சித்தராமையா, பினராயி விஜயன், ஓபிசி லீடர்ஸ் அங்கங்கே எமர்ஜ் ஆகிட்டாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாயிருச்சு, மாநில கட்சிகள் வலுப்பெற்று விட்டன. இப்போ ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அவர்களால் அவ்வளவு இலகுவாக தூக்கி எறிய முடியாது. அதனால் அவன் டைலூட் பண்ணுறான். அவன் செய்த முதல் அடியே இடபிள்யூஎஸ் தான். சமூக நீதியின் கோட்பாட்டில் பொருளாதாரம் என்பதற்கான எந்த அளவுகோலும் கூடாது, அந்த எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவே கூடாது. அதான் சோஷியல் ஜஸ்டிஸ். எந்த சூழலின் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவை பேசக்கூடாது, கிரீமி லேயரை பற்றி பேசக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், சோஷியலி டிப்ரைவ்டு கிளாஸஸ், ரொம்ப மோசமாக பின்தங்கி இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், தலை நிமிர முடியாத அளவுக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். தலித்துங்கிற சொல்லுக்கே புரோக்கன் பீப்புள் தான் பேர். தலித்துங்கிறது சாதி பேர் கிடையாது. அது தெரியாமல் சில பேர் கத்திட்டு கிடக்கிறான். ஆதி திராவிடா என்பது சாதி பேர் கிடையாது, அது ஒரு இனத்தின் பெயர், ஆரியத்துக்கு எதிரான ஒரு இனத்தின் பெயர். அது பெரியார் தான் சொல்லிட்டாருன்னு சில பேர் பெரியாரை திட்டிட்டு கிடக்கிறாங்க. பண்டிதரை திட்ட முடியாதுல்ல, பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிற சூட்சுமம், தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளொதுக்கீடு எப்படி என்றால், ஒரே தொகுப்பாக தான் இன்றைக்கு எஸ்சி இருக்காங்க. 76 சாதி, மொத்தம் 78 சாதியில் 2 சாதி ஒருத்த கூட இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு சாதி பேர் பாடானன், இன்னொரு சாதி பேர் கக்கலான். 2 சாதி இப்போ ஒரு நபர் கூட கிடையாது. செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஒரு சாதி கூட கிடையாது அந்த சாதியில். ஆனால் லிஸ்ட்டில் இருக்குது. கக்கலான் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செங்கோட்டை தாலுக்கா ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதில் கக்கலான் ஒரு சாதி இருந்துச்சு, இப்போ ஒரு ஆள் கூட இல்லை, சர்வேல கிடையாது. அப்புறம் பாடண்ணன் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செங்கோட்டை தாலுக்கா ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இதுலேயும் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த சாதி, அது இருந்தாங்க, இப்போ இல்லை. ஆக மொத்தம் 78 சாதியில் 76 சாதிகள் தான் இருக்குது. இதில் நிறைய உனக்கு வாயிலே நுழையாத பேர். ஆதி திராவிடா தெரியும், ஆதி கர்நாடகா ஒரு சாதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. அஜிலா அப்படின்னு ஒரு சாதி இருக்குது, அது யாரோ ஒரு பெண் பேர் மாதிரி இருக்குல்ல, அஜிலா. ஐயனாவர் அது கன்னியாகுமரி மட்டும் இருக்குது. பைரான்னு ஒரு சாதி, பைரா. பகுடா, பண்டி, பெல்லாரா, பரத்தார் அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும். செலவாடி, சமார், முச்சி, சண்டலா, சேருமான், தேவேந்திர குலத்தான், தாம், டொம்பரா, பைடி, பானோ, இது 4 ஒன்றா சேர்த்துட்டான். தொம்பன் ஒரு சாதி உண்டு, ஊருக்கு ஊராக மேலே அடிப்பாங்க. தொம்பன், கொடகாலி, கொட்டா, கொசார்ஜி, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிலாம், இதெல்லாம் எஸ்சி சாதிக்குள்ளே இருக்குது. எஸ்சி சாதிக்குள்ளே இருக்குது. ஹொலையாங்கிறது கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. கர்நாடகாவில் இந்த சாதி இருக்குது, ஹொலையாங்கிறது. ஜக்கலின்னு ஒரு சாதி. ஜம்புவுலு, கடையன், கல்லாடி, கணக்கன், பாடண்ணா, கரிம்படன், கவரா, கோலியன், கூசா, கூட்டன், கூடன், குடும்பன், குறவன், சித்தனார், மயிலா, மாலா, மன்னன், மாவிலான், மோகர், முண்டாளா, நலகேயாவா, நாயாடி, மன்னனே ஒரு சாதி இருக்குது. நாயாடி, பல்லன், பல்லுவன், பம்படா, பாணன், பஞ்சமா, பன்னாடி, பின்னாண்டி, பன்னியாண்டி,
தன்னியாண்டி, பறையன், பறையன், சாம்பவர், இது 3 ஒன்றா சேர்த்துருக்கான். 86வது இடத்துல இருக்குது. பறையன்கிறத PARAIOAN அது ஒன்று, PARAYAN அது ஒன்று. எவனோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதுனா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. யாராவது ஒரு தாசில்தார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பான், ஐ போடாமல் இருந்திருப்பான். அவன் பின்னால் வரவன் பூரா அப்படியே எழுதிட்டு வந்திருப்பான். அது ஒரு சாதியாகி போச்சு. சாம்பவர், பரவன், பதியான், புலையன், சேரமார், புதிரை வண்ணான், ராணியார், சமகரா, சாம்பான், சப்பரி, செம்மான், தண்டன், திருவள்ளுவர். திருவள்ளுவர்னு ஒரு சாதி இருக்கு. திருவள்ளுவர் சாதி பேரு. வல்லான், வள்ளுவன், வண்ணான், வாதிரியான், வேலன். வேலன் சாதி பேர்னா யாரும் சாமியை கும்பிட மாட்டானோ. வேலை, வேளா, வேல், வேளான், அது ஒரு சாதி பேர். வேலன்கிறது இங்கே ஒரு சாதி பேராக இருக்குது. எஸ்சி சாதி பேர். வெங்கனூர் ஆதி திராவிடர், வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு சாதி இருக்குது. ஆதி திராவிடரில் வெங்கனூர் ஆதி திராவிடர் எங்களுக்கு போட்டு கொடுத்து எவனும் வாங்கியிருக்கிறான். வெறும் ஆதி திராவிடர் போடாதீங்க, அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்னு சொல்லியிருப்பான் சர்டிஃபிகேட் வாங்கும்போது. அவன் தாசில்தார் அப்படியே எழுதியிருப்பான், வெங்கனூர் ஆதி திராவிடர் எழுதியிருப்பான். பின்னால் வரவன் பூரா அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பான். அது ஒரு சாதியாக போயிடுச்சு. வெங்கனூர் ஆதி திராவிடா, வேப்பூர் பறையன். வேப்பூர் பறையன் ஒரு பறையன் இருக்கிறான். வெட்டுவான். இது எல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்டில். இப்போ ஷெட்யூல் SCAன்னு ஒன்று பிரித்து தனியாக போட்டிருக்காங்க. ஆதி ஆந்திரா, அருந்ததியர், சக்கிலியன், மாதாரி, மாதிகா, பகடை, தோட்டி, இதெல்லாம் ஒரே குரூப். இப்போ அந்த 7ஆ சேர்த்து அருந்ததியர்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. ரீநேமிங், இது வந்து சப்கேட்டகரைசேஷன் கிடையாது. இந்த 7 பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதை சப்கேட்டகரைசேஷன் இல்லைன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவேந்திர குல வேளாளர் அதில் 7 சாதியில் ஒன்றா சேர்த்து தேவேந்திர குலத்தான், குடும்பன், பல்லன், பன்னாடி, வாதிரியார் அப்படிங்கிற சாதிகள்லாம் ஒன்றா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது சப்கேட்டகரைசேஷனா? மேலோட்டமாக பார்த்தா சப்கேட்டகரைசேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் செய்திருப்பது சப்கேட்டகரைசேஷன் அல்ல. இவர்கள் எல்லோரும் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற ஒரே தொகுப்பில் தான் வராங்க. ப்ரையாரிட்டி என்கிற அடிப்படையில், முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு 3% மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது, மற்ற பிரிவினருக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது. யாரையும் வகைப்படுத்தலை, கேட்டகரைஸ் பண்ணலை, பிளாக் பண்ணலை. உனக்கு இத்தனை %, உனக்கு இத்தனை %, உனக்கு இத்தனை %. A குரூப், B குரூப், C குரூப், D குரூப் ஆந்திராவில் இருக்குது. அதை அப்படியே தெலுங்கானாவில் பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இது சப்கேட்டகரைசேஷன்னா என்ன ஆகிருக்கும்னா 3% அருந்ததி, அவ்வளோதான், அதோடு நின்றுக்க பிளாக் பண்ணிடுவாங்க. தேவேந்திர குல வேளாளர் எவ்வளோ % இருக்காங்க, அவ்வளவு, அதோடு நின்றுக்க. ஆதி திராவிடர் எவ்வளோ இருக்கிறாங்க, இத்தனை %, இந்த 19 18 பிரித்து உனக்கு கொடுத்துட்றோம். இதுக்குள்ளே அது போக முடியாது, அதுக்குள்ளே இது வர முடியாது, பிளாக் ஆகிடும். இது சப்கேட்டகரைசேஷன். இது ஒரு நிரந்தர பிளவு. எந்த காலத்தில் இதனால் ஒன்று சேர முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு ப்ரையாரிட்டி அடிப்படையில் தரப்படுகிறது. அவங்களுக்கு 3% வாங்கிக்கலாம். அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற 15%லையும் போட்டி போடலாம். ஓப்பன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் அருந்ததியர். எச்சம் இருக்கிற அந்த 15%க்குள்ளேயும் அருந்ததியர்கள் காம்பீட் பண்ணலாம். இது ஆந்திராவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, பஞ்சாபில் கிடையாது. அங்க இருக்கிறது கேட்டகரைசேஷன் அல்லது கிளாசிபிகேஷன். இங்கே இருக்கிறது சப்கோட்டா, விதின் தி கோட்டா. 18-19% இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டில் 1% பழங்குடியினருக்கு போகிறது. மிச்சம் இருக்கிற 18%-ல் 3% அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால், வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால், இவர்களோடு மற்றவர்களோடு போட்டியிட முடியாத நிலையில் இருப்பதனால் முன்னுரிமை அடிப்படையில் அது தரப்படுகிறது. எஞ்சிய தகுதி படைத்தவர்கள் அந்த 15%க்குள்ளும் போட்டி போடலாம். ரோஸ்டரில் வருது. ரோஸ்டரில் SCA முன்னால் வச்சிடறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 2வது இடம். அந்த 2வது இடத்துல யார்? ஃபஸ்ட்டு SCA, SC அருந்ததியர். இது வரல ரோஸ்டரில் இருந்துச்சு, இப்போ இல்லை, அது எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 15%க்குள்ளும் அவர்கள் பங்கு பெற முடியும். இதை எப்படி சப்கேட்டகரைசேஷன் சொல்ல முடியும்? இதை நாங்கள் ஆதரித்தோம். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவால் தான் அது வெற்றி பெற்றது, நடைமுறைக்கு வந்தது என்பதை நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். வரலாறு தெரியாதவன் வாய்க்கு வந்ததை பேசுகிறான். நான் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் என்னோடு ரவிக்குமார்
தோழர் ரவிக்குமார் இணையாத போது, தோழர் சிந்தனை செல்வன் சேராத காலத்திலேயே மதுரை மண்ணில் அருந்ததியர்களின் பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ அருந்ததியர்லாம் பார்க்க கிடையாது, ஒடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நமக்கு அதெல்லாம் இந்த இது என்ன வகுப்பு அது என்ன வகுப்புன்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அப்போ இடஒதுக்கீடு கோரிக்கை வந்தபோது ஆதரித்தவர்கள் அன்றைய விடுதலை சிறுத்தைகள். அன்னைக்கு திருமாவளவன் தனியாக நின்று இந்த குரலை எழுப்பியவன். இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறோம், அது வேற. என் பக்கத்தில் இவ்வளோ பெரிய தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்கிறாங்க கூட. அன்னைக்கு வெறுமனே ஆடு மாடு மேய்க்கிறவன், கொத்து வேலை செய்கிறவன், குளத்து வேலையா கொத்து வேலையா, கட்டிட வேலை செய்கிறவன், மரம் ஏறுறவன், அவன் தான் என் கூட இருந்தான். யாரும் படித்தவன் என் கூட கிடையாது, ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, யாரும் டாக்டர் கிடையாது, எந்த அரசு ஊழியரும் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, ஒரு வக்கீல் கிடையாது, எவனுமே இல்லை. அன்னன்னைக்கு போய் கட்டட வேலை செஞ்சுட்டு வந்து அண்ணன் ஒரு வாசம் எழுதி கொடுங்க, நான் போஸ்ட் அடித்து ஓட்டுறோம்மா. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், போய் அடித்து ஓட்டுவான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை எழுதி கொடுப்பேன், அடித்து ஓட்டுவான். அப்படிதான் இப்போ முழக்கங்களை எழுப்பணும். வினோபா காலனி ஏதோ ஒரு காலனி திருவொற்றியூர் பகுதியில் இருக்குது, அது என்ன காரணம்? விம்கோ நகரில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு 90களின் தொடக்கத்தில். அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, எனக்கும் அழைத்து கொடுத்தாங்க. என்னை கூட சந்திரபோஸ் வந்தார், இப்போ எனக்கு உயிரோடு இல்லை. நாங்கள் அப்போ 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. எப்பவும் அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன. நாங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்தோம். அந்த கூட்டத்தில் இந்த எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ், தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பெயரில் ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க பேரோட. இப்போ நான் கேட்டேன், இந்த ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி இருக்க, இதில் யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னார், இதில் வந்து அருந்ததியர்கள் சக்கிலியர்களுக்கு சேர முடியாது, இந்த அமைப்புகள் சேர முடியாது. ஏன் தோழர்? அவங்க வந்து தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க, நாயுடுகளோட நாயக்கர்களோட அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது, தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், அதனால் சேர்க்கலை. அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது, இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன். இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்ணு முழிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடக்குது, ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். எதிர்ப்பு தேசியம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் பொழிலன், கேளுங்க. பொழிலன் தான் அந்த கூட்டத்தில் இருந்தார். தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் உருவாக்கின தோழர் பொழிலன் பெருஞ்சித்தனாருடைய மகன். அவங்களாம் இருந்த கூட்டம் தான். விம்கோ நகரில் இன்றைக்கும் பசங்க இருக்கிறாங்க. நான் வந்து இந்திய தேசியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போடு இணைத்து பேசினேன். அதனால் அவங்கெல்லாம் முரண்பட்டு நம்ம தம்பி நம்ம கட்சியில் சேர வந்தவங்களாம் அம்பேத்கர் சிறுத்தைகள் தனியாக போயிட்டாங்க. அப்போவே நான் பறையர் அரசியல் பேசலைன்னு என் மேலே அவங்களுக்கு கோபம், அதான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லாரும் அவன் சாதியை சொல்லி உணர்வை ஊட்டி கன்சாலிடேட் பண்ணுறான். நீங்கள் 19 இப்படி தான் பண்டிதர் பண்ணிட்டாரு, இப்படி தான் வந்து ரெட்டமலை சீனிவாசன் பண்ணார், இப்படி தான் எம்சி ராஜா பண்ணார். இந்த சமூகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாக பேசியே சொரணை கெட்டு போயிட்டாங்க இந்த சமுதாயம், இந்த சாதி. இவங்களுக்கு யாருக்கும் சாதி உணர்வே இருக்க மாட்டேங்குது, சாதி உணர்வை ஊட்டுறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு என்கிட்ட வாதாடின பையங்க தான் இன்றைக்கி அம்பேத்கர் சிறுத்தைகள் இருக்கிறாங்க. என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, தேசிய பார்வையோட பாரு, தமிழ்நாட்டு அரசியலோட பார்க்காத. ஷெட்யூல் காஸ்ட் மக்களை வந்து எப்போதுமே நமக்கு இந்திய தேசிய அரசியலில் மொழி வழி தேசியத்தை பேசுகிற போது முரண் வரலாம். அந்த முரணை நாங்கள் பேசுகிறோம். நாம் பேசுகிற தமிழ் தேசியம் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். மற்றவன் பேசுகிறது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு, மாநில உரிமை. விடுதலை சிறுத்தைகள் பேசுவது சனாதன எதிர்ப்புடன் கூடிய இந்திய தேசியத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் வளர முடியும். இதை விவாதிக்க யாரும் வரலாம், விவாதிப்போம். இது அந்த நாள்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி நான் விம்கோ நகரில் பிரச்சனை பண்ண காலத்தில் என் கூட தோழர் ரவிக்குமார் கிடையாது, தோழர் சிந்தனை செல்வன் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. அன்னைக்கு நான் வந்து அருந்ததியர் சமூகத்தினரை நீங்கள் சாதிய ஒடுக்குமுறை என்கிற அளவுகோலை கொண்டு தான் பார்க்க வேண்டுமே தவிர மொழி அடிப்படையில் பார்க்கக்கூடாது. திருப்பூரில் கருணா மனோகரன் ஒரு மாநாடு நடத்தினார். அவர் பாமகவோட முக்கியமான ஒரு புள்ளி தமிழர் வாழ்வு உரிமை மாநாடு நடத்தினார். அப்போ பாமகவுக்கு அரசியலமைப்பு சட்டமே அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவார். அவர் இப்போ இருக்கிறாரா என்ன எனக்கு தெரியல. அவர் பேர் கருணா மனோகரன், இறந்துட்டார். அவர் மருத்துவர் ராமதாஸுக்கெல்லாம் அறிக்கை எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்னை வந்து அழைச்சிட்டு போய் திருப்பூரில் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் மயிலாடுதுறை ராமதாஸ்னு ஒருத்தர் பேசினார். அவர் ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர்.
அவர் ரொம்ப ஆவேசமாக வந்து அருந்ததியர் சமூகத்தினரை, சக்கிலியர் சமூகத்தினரை தமிழ் தேசியம் என்கிற பெயரால் நீங்கள் ஒதுக்க பார்க்கிறீர்கள் என்று கடுமையாக பேசினார். அடுத்து என்ன விட்டாங்க, நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, மயிலாடுதுறை ராமதாஸ் பேசியதை வழிமொழிகிறேன் அப்படின்னு நான் பேசினேன். பேசினேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்துக்கள்லாம் பேசினேன். நான் பேசி முடித்த உடனே வெங்காலூர் குணா, அவர் தான் அறிஞர் குணா, அவர் வந்து என்னை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனார். நீ என்ன சரியான ஆளுன்னு நினச்சேன், நீ இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறீ, நீ வடுக வந்தேரிகளுக்கு துணை போகிற ஆளாக இருக்கிறேன்னு. எனக்கு அது வடுக வந்தேரியில் எனக்கு யாரும் தெரியாதுங்க அப்படின்ட்டு நான் கடுமையான பேசினார். அங்கேருந்து எங்களை வந்து கருணாமனோகரம் வீட்டுக்கு வாங்க காஃபி சாப்பிட போனால் அவரும் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வச்சு என்னை வாங்குன்னு வறுத்து எடுத்துட்டார். நான் சொன்னேன், மொழி அடிப்படையில் தலித்துகளை ஒருபோதும் பாகுபடுத்தக்கூடாது. இந்தியா முழுவதும் அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமைங்கிறது தான், பாகுபாடுங்கிறது தான் ஒரே அளவுகோல். இந்திய அளவில் ஒருங்கிணைஞ்சு நின்று போராடினாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைஞ்சு போராடிலாம் தீர்வு காண முடியாது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ச்சியடைந்த குட்டி முதலாளிகளின் கோஷம். குட்டி முதலாளிகளாக யார் இருப்பான்? தலித்துகளாக இருப்பான். பஸ் ஓனராக யார் இருப்பான்? மில் ஓனராக யார் இருப்பான்? பெரிய வணிகராக யார் இருப்பான்? வர்த்தகராக யார் இருப்பான்? கான்ட்ராக்டராக யார் இருப்பான்? யாராவது தலித்து இருக்கிறான்? அதில் அவர்களுடைய வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முழக்கங்களை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு அன்னைக்கு ஒரு இடதுசாரி பார்வையில் இருந்து நான் விமர்சனம் வைத்து விட்டு வெளியே வந்தேன். இது குட்டி முதலாளிகளின் கோஷம். அப்படி என்றால் அம்பேத்கர் பார்வையில் சாதி இந்துக்களின் கோஷம்னு சொன்னேன். அன்னைக்கு கருணா மனோகரன் வீட்டில் நடந்த விவாதத்தில் இந்தியா முழுவதும் தலித்துகளை தலித்துன்னு தான் பார்க்கணும், ஷெட்யூல் காஸ்ட்னு தான் பார்க்கணும், அப்படிதான் ஒருங்கிணைக்கணும். மொழி அடிப்படையில், மாநில அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில், உணவு அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தக்கூடாது. இந்த பார்வை எனக்கு அப்போ இருந்தே உண்டு. அப்போ வாதித்துட்டு இருக்கிறேன். சண்டை வந்துச்சு. அதிலிருந்து எனக்கும் அறிஞர் குணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதையோ என்னை தூக்கி போட்டார். அப்புறம் அந்த தமிழ் தேசியம் பேசுகிற முழுக்க விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணி பயங்கரமாக அடித்தாங்க. தோழர் ரவிக்குமார் ஒரு விமர்சனம் தமிழ் மண் இதழிலே வைத்தார். மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தன. நான் தோழரிடத்திலே சொன்னேன். உடனே அதை நிறுத்திக்கிட்டார். அது நேர்மையாக இருக்கிறதா, நேர்மை இல்லையா, அது அல்ல. பெரியாரை இந்த நேரத்தில் நாம் சமூக நீதியின் அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் நமக்கான ஆயுதங்கள் என்று நான் தோழர் ரவிக்குமார் அவரிடத்திலே என் கருத்தை பதிவு செய்தேன். அதோடு நிறுத்தினார். அதுக்கப்புறம் அதை பற்றி என்றைக்குமே அவர் பேசலை. அந்த வாதம் சரியா தவறா என்பது வேறு. ஆனால் அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. அம்பேத்கர் படம் போடக்கூடிய எந்த துண்டறிக்கையிலும் பெரியார் படம் போட்டதில்லை. விடுதலை சிறுத்தைகள் வருகிற வரை, திருமாவளவன் வருகிற வரை அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் அம்பேத்கர் படம் மட்டும்தான் போடுவார்கள். அதில் பெரியார் படம் போட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. திருமாவளவனின் வரவுக்கு பிறகுதான் அம்பேத்கர் படமும் பெரியார் படமும் இணைந்த துண்டறிக்கைகளும் சுவரொட்டிகளும் தமிழகத்தில் பரவின. மானசீகமாக நாம் அவர்களை நம் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமூக நீதி என்கிற ஒற்றை வரையறையில். ஆகவே தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அதே கோரிக்கையை வலுவாக பேசிய சூழலில், அன்றைய முதல்வருக்கு அது ஒரு நெருக்கடியாக மாறிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போது அவர் முதலில் அழைத்து என்னையும் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் அழைத்து பேசினார். அவர் என்ன நினைச்சு அழைத்திருப்பார் அப்படின்னு நாங்கள் பின்னால் யூகம் பண்ணோம். அவர் என்ன நினைச்சிருப்பார்னா, சராசரியான ஒரு தலித் தலைவரை போல் திருமாவளவன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்புன்னு அவர் நினைச்சிருக்கலாம். நான் யூகமாக சொல்கிறேன், அவர் வெளிப்படுத்தலை. ஏன்னா அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தது அவர் சொல்ல நினைச்சு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டு கேட்குறார். தோழர் இருந்தார். நாங்கள் சொன்னோம், எப்படி பேக்வேர்டில் மோஸ்ட் பேக்வேர்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டில் மோஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட், அந்த கோரிக்கை நியாயமானது, அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். 6% கேட்குறாங்களே, என்ன டேட்டாவோ டேட்டா அடிப்படையில் கொடுங்க. கம்யூனிஸ்ட் தான் 6% வேணும்னு கேட்குறாங்க. திரும்ப சொன்னார். இவ்வளோ தான் பொதுவாக அவர்கிட்ட தான் பேசுவார், என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டார் கலைஞர். நாங்கள் 2 பேரும் போனால் அவர்கிட்ட தான் பேசுவார். வாஞ்சியாக பேசுவார், அது வேறு விஷயம். தோளில் கை போட்டுக்குவார், அது வேறு விஷயம்.
ஆனால் விவாதம் நடக்கிற போது தோழர் அவர் தான் பேசுவாங்க. இப்போ நான் குறுக்கிட்டு தான் சொன்னேன். 6% கேட்குறாங்க, 18% 3ஆ பிரிவு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எது சரியோ, ஆனால் உள்ளுதுக்கீடு தேவை. முதலில் கலைஞரிடத்திலே இதை அழுத்தி சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்த வரலாறு இன்னைக்கு கூட தீக்கதிரில் வந்த கட்டுரையை காட்டினார் அண்ணன் நீலவானத்தின் நிலவன். அதில் தோட சம்பத்து எழுதின கட்டுரை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, அதில் என் வரதராஜன் இப்படி பேசினார், அந்த கூட்டத்தில் திருமாவளவனும் இதை ஆதரித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் சில பேர் வெளியில் அவர் எதிர்த்தார் இல்லை ஆதரிச்சார்னா அது வைத்தறிச்சல்ல ஆதரிச்சார், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஆதரிச்சார். என்னையா விளக்கம் இது? அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசுகிறான். ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது. அப்போவே எல்லாம் தடை போட்டாங்க. இவன் வேற, அவன் வேற, அவன் அங்கேருந்து வந்திருக்கிறான், சவுத் ஆர்காடு கடலூர்லேருந்து, அவன் உன் ஆள் இல்லை போவாத, அவன் பின்னால் தடுத்தாங்க. உன் மொழியை பேசுகிறானா வீட்டில் தடுத்தாங்க. அதை தாண்டியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் கணிசமான அளவில் தோழர்கள் ஜனநாயக சக்திகளாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தம்பி பாலாஜி போன்றவர்களும் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக, பேர் இயக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். ஆளாளு திமுக மேலே கோவம் இருக்கிறவன்லாம் நம்ம மேலே திட்டுறான், நம்ம மேலே கோவம் இருக்கிறவன்லாம் திமுகவை திட்டுறான். 2 வகையாக இருக்கிறானு தமிழ்நாட்டுக்குள்ள. நம்ம வளர்ச்சியை பிடிக்காம பொறாமை பிடிச்சவன் பூரா நம்மளை நேராக திட்ட முடியாமல் திமுக அப்படிங்கிறான். திமுகவை சுத்தமாக பிடிக்காதவன்லாம் இவன் போய் அங்கே ஒட்டிக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளாக இருக்கிறாங்க. இந்த ஆள் வெளியே வந்துட்டான்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம், நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவனும் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வறுத்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டில் தரப்படுகிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சப் கேட்டகரைசேஷன் என்பது வேறு. இந்த சப் கேட்டகரைசேஷனை எதிர்ப்பதனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு இருக்கிற உள்ஒதுக்கீட்டை எந்த நிலையிலும் சீண்ட முடியாது, பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அதை இனிமேல் டச் பண்ண முடியாது. 3% அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கு தனி சட்டம் வந்துருச்சு. அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் எதிர்க்க முடியாது. நாம ரிவ்யூ பண்ண சொன்னது power to the state government to split the scheduled caste in each every state. இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாநில அரசுகள் லிட்ரலி ஸ்பீக்கிங் காஸ்ட் இன்டு ஸ்டேட்ஸ், அதுதான் இன்னைக்கு நடைமுறை இருக்குது. சாதி இந்துக்களின் அரசுகளாகத்தான் இந்தியா முழுவதும் மாநிலங்களில் இருக்கிறது. இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அவன் எப்படி உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய தலித்துகளை சிதறடிப்பான்? அது பர்மனன்ட் டெம்பரரி இல்லை, பர்மனன்ட் ஆகிடும். இனிமே ஆந்திராவில் மாலா மாதிகாவை சேர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த 20 வருஷம் அதுக்கு முன்னாடி ஏதாவது அண்ணன் கிருஷ்ணசாமி நாமளும் ஒரு மேடையில் அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம், கை கோத்துக்கிட்டு இருந்தோம். மேடையில் அவர் ஆதி திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர் ஒற்றுமைன்னு பேசுவார். இன்னைக்கு பேசவே முடியாது, அவராலையும் பேச முடியாது, அவர் விரும்பினா கூட இன்னும் பேச முடியாது. அவ்வளோ பெரிய கோடாலியை போட்டாங்க, ஆழமாக விழுந்துருச்சு. இந்த கன்சாலிடேஷன் முக்கியமா இல்லையா? காலங்காலமாக ஒற்றுமையாக இருந்தாங்களா? இல்லை. ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கிறது. ஏன்? அப்பதான் கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்த சொல்ல முடியும். ஏன் கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்த முடியும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒன்று தான் பிடிமானமே. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் இங்கே தலைநிமிர்ந்து நடப்பதற்கு ஒரே ஒரு பிடிமானம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒற்றை சட்டம் தான். அது ஒன்று மட்டும் போச்சுன்னா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு பின்னால் நீ போயிடுவார். 6 மாசத்தில் ஊதிடுவாங்க, முடிஞ்சுது. கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ ஆர்டிகல் 341, 342 பிரசிடென்ட்டுக்கான அதிகாரத்தை தருகிறது. பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, மாநிலங்களவை, மக்களவை, 2லையும் விவாதிக்கணும். ஒரு பட்டியலில் ஒருத்தர் சேர்க்கிறதா இருந்தாலும், பட்டியலிருந்து ஒருத்தர் நீக்கிறதா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் தேவை.
இப்போ மாநில அரசில் கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் சேர்ப்பான், யாரை வேணாலும் நீக்குவான். என்ன பண்ணுவீங்க? யாரை வேணாலும் நீக்க முடியும், யாரை வேணாலும் இணைக்க முடியும். மாநில அரசுக்கு அதிகாரத்தை இதை மாநில சுயாட்சி அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? இது மாநில உரிமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தலித்துகளை மேலும் மேலும் நொறுக்குவதற்கான வாய்ப்பை தருகிற எந்த ஒன்றையும் நம்மால் மாநில உரிமை என்கிற பெயரில் கூட ஏற்க முடியாது. இந்த விஷயம் தான் இங்க முக்கியமானது. இந்த பார்வையில் தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை, அதை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு என்பதனால் புரிந்து கொள்வதற்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு தான் சொல்லணும். அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும், அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் உள்ள வச்சிருக்கிற உள்குத்து சப் கேட்டகரைசேஷன், ஏபிசிடி, பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நிலையில கொண்டு போய் விடும்? ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் சொல்றான், சில சாதிகள் கிரிமிலேயர் சாதிகளாகவே ஆகிவிட்டன. அதாவது ஒரு சாதிக்குள்ள ஒருத்தன் வந்து அதிகாரியா வரான், ஒரு தாசில்தாரா வரான், ஒரு டிஆர்ஓ வரான், ஒரு கலெக்டரா வரான், அவனை கிரிமிலேயர்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்றான், ஆந்திராவில் இருக்கிற மாலா கிரிமிலேயர் ஆயிருச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. மகாராஷ்டிராவில் மகர் கிரிமிலேயர் ஆயிருச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. உத்தரப்பிரதேசம் இருக்கிற சமார் கிரிமிலேயர் ஆயிருச்சு, அதுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஒரு காஸ்டையே அவன் எக்ஸ்க்ளூஷன் பண்ணணுங்கிறான், நீக்கணும்ன்றான். இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சமூக நீதியின் மீது பற்றுள்ளவர்கள் தயவு கூர்ந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கோணத்தில் தான் இதை அணுகுகிறது. அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இதுபோல மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக உள்ள எல்லா சமூகமும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர வேண்டும். அதுக்கு என்ன வழி? சப் கேட்டகரைசேஷன் தான் வழி. சரி, அதை பார்லிமெண்ட் செய்யட்டும், அதை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம், பார்லிமெண்ட் செய்யட்டும். அவங்க செஞ்சால் மட்டும் பிளவுபடாதா? எல்லா சாதிகளையும் இது மாதிரி பிளாக் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரையாரிட்டி மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு. இது வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது வந்து ஒரே தொகுப்பாக இருக்கிறாங்க. அந்த தொகுப்புக்குள்ள ஒரு பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு, அவ்வளோதான். இது இந்த சப்கோட்டா வேற, அவங்க சொல்கிற சப் கேட்டகரைசேஷன் பேஸ்ட் சப்கோட்டா என்பது வேற. அதை சப்கோட்டானே சொல்ல முடியாது. தனித்தனியாக பிரித்து பங்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்கிருந்து அது உள்ளொதுக்கீடு? நான் 4 பழம் இருக்குது, 4 பேர் வரா, 4 பேரும் தனித்தனியாக கொடுத்துட்டு அது பேர் உள்ளொதுக்கீடு கிடையாது. 5 பேர் கையில் ஒரு பழத்தை கொடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்க. இவனுக்கு வந்து 3 கீற்று அதிகமாக கொடு, மாம்பழத்தில் வந்து 3க்கு 10 அறுத்தினா 3 கீற்று இவனுக்கு மட்டும் கொடுத்து, இவன் சின்ன பையன் பசி தாங்க மாட்டான், இவனுக்கு கொடு அப்படின்னா அது சப்கோட்டா. ஒரு பழத்தை 5 பேர் பங்கு போட்டு அதில் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்கிற அடிப்படையில் தனியாக கொடுத்தா அது சப்கோட்டா. தனித்தனியாக 4 பழத்தை 4 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டா அது சப்கோட்டா கிடையாது. இவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அவனுக்கு கொடுத்தாச்சு. கோட்டா டிவைடட் இன்டு 4, பீப்புள் டிவைடட் இன்டு 4. அப்போ எஸ்சிங்கிற பட்டியல் கூட ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால் இவங்கெல்லாம் யாராலும் இணைய முடியாது. எல்லாம் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுவான். அகில இந்திய அளவில் 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்தை ஒரு 3 விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடாக ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ? எஸ்சி நாங்கள்லாம் வந்து 30% இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்கள் எஸ்சி, அதில் இன்னும் சாதி நாங்கள் 2% இருக்கிறோம், நாங்கள் 1.5% இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்கே எம்எல்ஏ ஆகிறது, எங்கே எம்பி ஆகிறது, எங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, எங்கே நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்து தான் சப் கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. பிராட் சென்ஸில் பார்த்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை. இதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை.
யார் எந்த நிலையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு ஒரு வாரமா பறையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையாக தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்னையும் வறுத்தெடுக்கிறாங்க. இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க 3% போயிடுச்சு. இது இந்த பக்கத்தில் அவங்க இவர் மறைமுகமாக எதுக்குறாரு, இவர் ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்குறாரு. அதான் நேரடியாக எதுக்குறாருன்னு அவங்களால சொல்ல முடியல. ஆனால் குற்றம் சொல்லணும். ஏன் மறைமுகமாக எதுக்குன்னு அது என்ன தேவை இருக்குது? எதுக்காக எதிர்க்கும்? எனக்கு அப்படி ஒரு உணர்வே கிடையாது. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜபாளையம் பக்கத்தில் மாலையாபுரம்னு ஒரு இடம். மாலையாபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. கொடியேற்றி வைத்து விட்டு ஒரு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு போகிறேன். அந்த தம்பிக்கு இப்போயும் கட்சியில் இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டத்தை போய் கொடியேற்றி வைத்து விட்டு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு மேடையில் பேசினேன். என்னுடைய 35 ஆண்டு கால வரலாற்றில் நான் பேசும்போது எழுந்து கூச்சல் போட்ட ஒரே நிகழ்வு அந்த நிகழ்வு தான். அவன் எழுந்துச்சு 10 பேர் கத்துனானுங்க. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த 10 பேரும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அப்பவும் நான் அது கண்டுக்கல. சரி போனால் அப்புறம் பேசிகிட்டே இருந்தேன். பேசி முடித்த பிறகு என்ன பண்ணேன், இல்லை நீங்கள் வந்து ஜான் பாண்டியன் மாதிரி பேச மாட்டாங்கிறீங்களா? நான் அது என்னப்பா ஜான் பாண்டியன் மாதிரி? ஜான் பாண்டியன் வந்து அவங்க சாதி பெருமையை பேசுகிறாருல, இவர் சாதி பெருமையை பேச வேண்டியதானே. என்ன சாதி பெருமைப்பா? அதெல்லாம் பறையர்னு பேச வேண்டியதானே, வீர சாம்பவர் வீர பறையர்னு பேச வேண்டியதானே. நீங்கள் பேசலையா, அதனால் கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி போனால் போகிறாங்க. போனவன் என்ன பண்ணானுங்க, நான் ஏற்றின கொடியை வெட்டி சாய்ச்சிட்டு நான் திறந்து வச்ச பெயர் பலகையும் தூக்கி எரிஞ்சு உடச்சி போட்டு போயிட்டாங்க. இதுவரை நான் அந்த ஊருக்கே போகல. நீங்கள் ஏன்பா போனீங்கன்னு நான் கேட்கல. திருப்பி வாங்கப்பான்னு நான் கூப்பிடல. சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போவும் நான் சொல்கிறேன். சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு. அது முடியுமா முடியாதாங்கிறது வேற. அந்த அரசியல் கோட்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை அடைகாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் என் பின்னால் வரணும்னு அப்பயே நான் சொன்னேன். ஏன்பா நீங்கள் சாதி பேரில் என் பின்னால் வராதிங்க, என் சாதி என்னன்னு தெரிஞ்சு அப்படியே சடனாக அந்த நொடியிலிருந்து விலகி ஓடினவங்க நிறைய பேர் உண்டு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆதரித்து பேசுனது அவை குறிப்பில் இருக்குது. ரவிக்குமார் எதுக்குறாருன்னா சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சா இழுத்தேன். ஆதரவு தெரிவித்து பேசுங்க நான் பேசுகிறேன். அவர் அங்கே லிபர்ட்டி, நான் யாரும் இது லிபர்ட்டியும் தலையிடுறதில்லை. சிந்தனை செல்வம் என்ன பேசுகிறாரு, பனையூர் பாபு என்ன பேசுகிறாரு, பாலாஜி என்ன பேசுகிறாரு, என்கிட்ட வரணும், என்கிட்ட சொல்லிட்டு போகணும், இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. எப்போ அவர் ரவிக்குமாருக்கும் சரி இந்த எம்எல்ஏக்கிட்டையும் சரி ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பேசுறது கிடையாது. லிபர்ட்டி அவங்க என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார்கள். சட்டமன்றத்தில் அவர் ஆதரித்து பேசி வாழ்த்தி கடைசியாக முடிகிற கூட என்ன சொல்கிறாருன்னா, முடிகிற இடத்துல கூட கடைசியாக அவர் முடிக்கிறார். அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சென்சஸில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 2011 சென்சஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் 1971 மொத்த இடஒதுக்கீடு அதோடு நிற்குது, அதுக்கப்புறம் உயர்த்தவே இல்லை. அதை உயர்த்துங்க. 18 அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில் 19 உயர்த்துங்க. பழங்குடி மக்களுக்கு 1 இருக்கட்டும், எஸ்சிக்கு 19 இருக்கட்டும், மொத்தம் 19 + 1 20 இருக்கட்டும் பேசி முடிக்கிறார். அந்த இடத்துல நாம் யாரும் கூட இருந்து ஏங்க நீங்கள் எப்படியாவது வந்து மறக்காமல் அருந்ததியர் பற்றி பேசுறீங்களா நம்ம சொல்லலை. என்ன அவர் வந்து அந்த இடத்துல தன்னியல்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அருந்ததியர் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததை ஆதரித்து பேசிட்டு கடைசியாக முடிக்கிற போது இன்னைக்கு இது வந்து தோழர்கள் அனுப்பி வச்சது. கடைசியாக முடிக்கிற போது அந்த சட்டமன்ற உரைங்கப்பா, நான் எடுத்துறேன் இந்த வன்னியர் செய்தி. பின்னர் இந்த சட்டத்தினை நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அக்கறையோடு சொல்லுகிறேன்.
அது அந்த இதை பற்றி சொல்கிற டெக்னிக்கல் ஃபிளா பற்றி, அந்த டெக்னிக்கல் ஃபிளாவையும் நீங்கள் நிவர்த்தி செய்து இந்த மசோதாவை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி அந்த அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை முழுமையாக கிடைப்பதற்கு நம்முடைய அரசு வழிவகுத்தது என்கிற வரலாற்று சாதனை என்றும் நிலைபெற வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த மசோதாவை வரவேற்று அமர்கிறேன். கலைஞரை வாழ்த்தி இது ஒரு வரலாற்று சாதனை, இது என்றும் நிலை பெற வேண்டும் என வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வாழ்த்தி அமர்கிறேன். இது இன்றைக்கு அவை குறிப்பில் இருக்குது. ஆனால் எழுதுறவனா என்ன ஆகுறான், ரவிக்குமார் எதிர்க்கிறாரு. இதுக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது. நாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற உள்ஒதுக்கீட்டை விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அவ்வளோதான், ரெண்டே வரி பதில். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற உள்குத்து என்கிற சதி முயற்சியை அம்பலப்படுத்துகிறோம். இது தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா அப்படிங்கிறது கேள்வி வேற. தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை ஏன் வந்திருக்குன்னா, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தலித்துகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சப்கேட்டகரைசேஷனும் வேண்டாம், கிரீமி லேயரும் வேண்டாம். நாம எதிர்த்தா அவன் கண்டுக்க மாட்டான். சிராக் பஸ்வான் எதிர்க்கிறார். நாங்கள் அவர்கிட்ட போய் இது சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் கொடுக்கலாம், ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வானை பார்த்த மாதிரி அவரையும் பார்த்துருவோம் அப்படின்னு போய் பார்க்க போனோம். அவர் கொந்தளிச்சு போய் பேசுகிறார். நாங்களே அவரை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோமோங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பேசுனதை பார்த்தா. அவர் கொந்தளிச்சு பேசினார். என்ன இப்படி இது எப்படி, நான் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு பார்க்க போகிறேன், எல்லாரும் அழைச்சி போகிறேன், நான் கூட்டம் போட்டால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னாரு. ராம்விலாஸ் பாஸ்வான், நீங்கள் பிஜேபி கூட்டத்தில் இருந்தப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டம் போட்டால் நாங்கள் போயிருக்கிறோம். அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் ஃபாதர் கூட்டம் போட்டப்போ நாங்கள் போயிருக்கிறோம். எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, அது வேறு விஷயம். அந்த அணியை நாங்கள் எதிர்க்கிறோம். அது அவங்கள்ட்டே சொன்னாங்க. ராம்தாஸ் அத்வாலேட்டே சொல்லுவேன், வி ஆர் டெட் எகென்ஸ்ட் டு என்டிஏ பிஜேபி, பட் யூ ஆர் மை பிரதர், பிலவ்ட் பிரதர், பிகாஸ் யூ ஆர் அம்பேத்கரைட், ஐ பிலீவ் ஸ்டில் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னமும் நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்கிறீங்க. ஏன்னா அவர் ஆதி காலத்து தலித் பேந்தர் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். இன்றைக்கி நான் போவேன், நாங்கள் அதை எதிர்க்கிறது வேறு, அவருக்கும் தெரியும். கடுமையாக பார்லிமெண்ட்டில் விமர்சித்து பேசுகிறோம், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் எங்களை அடிக்கடி கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டு அன்றைக்கி டின்னர் கூப்பிட்டார், போகிறோம். அவர் ஸ்டாண்டு வேறு, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. என் ஸ்டாண்டு வேறு, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. ஆனால் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது அவர்களும் அங்கே முக்கியமான சக்தியாக இருக்கிறார்கள். போய் பார்த்தோம். இப்போ சிராக் பாஸ்வான் இது எதிர்க்கிறார். அதனால் பிஜேபி கிரீமி லேயர் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு யாரை வச்சு சொல்கிறான்? ரயில்வே துறை அமைச்சரை வச்சு சொல்கிறாங்க. ரயில்வே துறை அமைச்சருக்கு என்ன ரோல் இருக்குது அதில்? ரயில் ஓடுமா ஓடாதா, எங்கே ரயில் புது ரயில் ஓட போகிறோம், என்ன புது ரயிலில் என்னென்ன கன்வீனியன்ஸ் உருவாக்க போகிறோம், அதுதான் நீங்கள் சொல்லணும். அவர் நாங்கள் கிரீமி லேயர்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அது ஒரு அப்சர்வேஷன் தான். அதை பிரதமரில் சொல்லணும், கேபினெட்டில் சொல்லணும், பார்லிமெண்ட்டில் சட்டத்துறை அமைச்சரில் சொல்லணும். லா மினிஸ்டருக்கு அதில் ஒரு ரோல் இருக்குது, அல்லது உள்துறை அமைச்சருக்கு ஒரு ரோல் இருக்குது, அல்லது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரோல் இருக்குது. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் சொல்கிறார், நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இக்கு வச்சு தான் இருக்கிறாங்க வேறு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்பது, சப்கேட்டகரைசேஷன் என்கிற மாநில அரசுகளுக்கு வழங்குகிற அதிகாரத்தை எதிர்க்கிறோம். அது கூடாது. கிரீமி லேயர் என்பது வெறும் அப்சர்வேஷன் என்றாலும் கூட அந்த ஆபத்தை எந்த சூழலிலும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கிறோம். ஓபிசிக்கான கிரீமி லேயர் முறையையும் எடுத்தறிய வேண்டும், கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.